friends, welcome to Mini Stories. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒன் டே சீரிஸ் வந்து இப்போதான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து அப்லோட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் சீரிஸ். இதுல வந்து யார் மெயின் லீட் பண்றாங்கன்னா, பையன் வந்து ஒரு பிரெஞ்சு, பொண்ணு வந்து ஒரு இந்தியன். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பையனோட லைஃப்ல வந்து அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருப்பான். அது வந்து அவன் லைஃப் வந்து எப்படி ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரிஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த பையன் பேர் என்னென்னா டெக்ஸ்டர், பொண்ணு பேர் வந்து எம்மா. டெக்ஸ்டர் வந்து அந்த பார்ட்டியில் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான், எம்மாவும் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகும்னா, 2 பேரும் இடிச்சுப்பாங்க. இடித்தோடனே அவனுக்கு வந்து அவளை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பையனுக்கு வந்து அட்ராக்ஷன் வர மாதிரி இந்த டெக்ஸ்டருக்கு வந்து எம்மாவை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்போ சடனாக திரும்பி பார்க்குறான், அந்த பொண்ணை வந்து காணாது. அவள் எங்கே போயிருப்பான்னா, அவள் ஃப்ரெண்டோட வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாள். அப்போ இவனும் வந்து அவளை தேடிட்டே வந்துகிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறான், ஓகே இவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுதுன்னா, இவன் மேலே வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பையன் வந்து விழுந்துருவான். விழுந்தோடனே அந்த டெக்ஸ்டர் வந்து ஓடி வந்து அந்த பையனை வந்து அவன் மேலேருந்து இப்படி தூக்கி விடுவான். அப்போ தான் இவன் வந்து அவனை பார்த்தோன்னே இவளுக்கும் லைட்டாக சிங் ஆகும். 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணோடனே டெக்ஸ்டர் சொல்லுவான், நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவள் வீடே வந்துடும். ஆக்சுவலாக வீடு வந்தோடனே இவன் சொல்கிறா, என் வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவள் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் மவுண்டெயின் போகிறாங்க. மவுண்டெயின் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து 2 பேரும் லைஃப் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவன் சொல்கிறா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்ற, நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச், ரோம்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் அப்படியே நடந்து போகிறான். மவுண்டெயின்லேருந்து வந்துட்டு மறுபடியும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்லேருந்து ஒருத்தவங்க வந்து இவனை வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவன் என்ன சடனாக திரும்பி பார்க்குறான், யாருன்னா டெக்ஸ்டரோட அம்மாவும் அப்பாவும் தான் வந்து இவனை வந்து கூப்பிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக மவுண்டெயின்லேருந்து வரும்போதே இவனோட பேக்கை வந்து இவன் தான் வாங்கி போட்டிருந்துருப்பான். இவனோட அம்மா பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுவான்னா, பேக் அப்படியே ரோட்டில் போட்டு அப்படியே போயிடுவான். உன்னை இவளுக்கு வந்து என்ன ஆகும்னா, என்ன இவன் இப்படி பண்ணுறான், நேற்று தான் நம்ம கூட இருந்தான், இன்னைக்கு வந்து இப்படி தூக்கி போட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாரிம்மா நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ரோட்டில் விட்டுட்டே அவன் வந்து போயிடுவான். இவனும் அப்படியே திங்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருப்பாள். நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ கூப்பிடும்போது ஆக்சுவலாக யாருன்னா டெக்ஸ்டர் தான். டெக்ஸ்டர் வந்து கூப்பிட்டுட்டு, எனக்கு வந்து ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரும் கொடுக்குறியா, ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேப்பரும் பெண்ணும் கொடுக்குறான். கொடுத்துட்டு இவன் சொல்கிறான், ஆக்சுவலாக நான் வந்து ரோமுக்கு போகிறேன், நான் வந்து செப்டம்பர் வரை அங்கே தான் இருப்பேன், நெக்ஸ்ட் இயர் தான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவளும் வந்து ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நீ வந்து என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் சொல்லி கண்டிப்பாக நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனோடனே ஃபஸ்ட் எபிசோடு முடிச்சிடறாங்க. செகண்ட் எபிசோடு என்ன ஆகுதுன்னா, செகண்ட் எபிசோடு வந்து இவனுமே வந்து ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாள். அவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. கம்ப்ளீட் ஆகும்போது தான் இவன் வந்து ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஜாயின் பண்ணோடனே இவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து கேம்ப் மாதிரி போகிறாங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ இவ தான் வந்து மெயின் லீட். அதில் இவ தான் வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கா. அப்போ எல்லோரும் வந்து அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நீ வந்து ரொம்ப பண்ணிட்ட, நீ வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இவங்களும் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும்போது தான் இவளோட வந்து க்ளோஸாக இருந்தாலும் ஒரு பையன் அவன் வந்து என்ன சொல்கிற, நீ என்னோட டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிற, நான் வரல அப்படின்னு. ஆக்சுவலாக இவள் மைண்டு ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டர் தான் நினச்சிட்டு இருக்கா. அவன் வந்து ஆக்சுவலாக நினைக்க மாட்டான். அவங்க அம்மா தான் என்ன ஆகுதுன்னா, அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே என்ன காட்டுறாங்கன்னா, ரோம் காட்டுறாங்க. அவன் டெக்ஸ்டரோட ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க. டெக்ஸ்டரும் கிளம்பி அவங்க அம்மா பார்க்க போகிறான். அப்போ தான் அவங்க வந்து நடந்துட்டு
இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து உன்னை காதலிக்கிறேன்னு உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன சொல்கிறான்னா என்னை எல்லாரும் தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க இவனை. உனக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. லைஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் லைஃப்பை வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்காமல் நீ வந்து அப்படியே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனும் வந்து ஆனால் ஆக்சுவலி இவன் வந்து அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணலை. அப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணி இவங்க அம்மாவும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து தனியாக ஒரு வீட்டில் தான் இருப்பான். அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து யாரை காட்டுறாங்கன்னா யமாவை வந்து காட்டுறாங்க. யமா வந்து என்ன பண்ணுறான்னா இவனை தான் எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. எப்போ வருவான், ரிட்டன் எப்போ வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு பார்சல் வரும். பார்சல் வந்து யார் கொடுப்பாங்கன்னா யமா வந்து எங்கே ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் எபிசோடு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா லண்டனில் தான். லண்டனில் தான் வந்து அந்த பார்ட்டியே நடக்கும். அந்த பார்ட்டியில் தான் வந்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவளுக்கு வந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டோடனே இவ சொல்கிறா நான் வந்துடுவேன், நான் லண்டனுக்கு வந்து திரும்பி இப்போ வந்துடுவேன், நான் வந்து அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து கிளம்பி லண்டனுக்கு வந்து இவ வந்து எம்மா அதுக்கப்புறம் அவளோட கேம்ப் முடிச்சுட்டு இவ வந்து கிளம்பி வந்து அந்த வேனில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. டெக்ஸ்டர் வந்து என்ன பண்ணுறான்னா எம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வந்துடுவேன். ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா 15 ஜூலை 1988 அதில் தான் வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் வந்து செகண்ட் எபிசோடுமே வந்து ஆரம்பித்தேன். அதே டேட்டு அதே மந்த் ஆனால் இயர் மட்டும் டிஃப்ரெண்ட். 15 ஜூலை 1989 வந்து இந்த செகண்ட் எபிசோடு வந்து ஆரம்பிச்சுதா. அப்போ தான் வந்து ஒன் இயருக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து மீட் பண்ண போகிறாங்க. அதுவும் மீட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அவன் வந்து லெட்டர் எழுதுனான், நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் வந்து நான் அங்கே வந்துடுவேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லெட்டரில் வந்து எழுதி இவளுக்கு அனுப்புறதுக்காக வச்சுட்டு இருக்கான். அதோட செகண்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ.